நீங்க நினைப்பதெல்லாம் நடக்க இந்த ஒரு நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜூலை 5 குருஜி வாமனன் சேஷாத்ரியின் மேனிஃபெஸ்ட் வித் ஸ்ரீ குரு சாப்டர் 1. மற்ற டீட்டெயிலுக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாராகியினுடைய எத்தனை ரூபபேதங்கள் உண்டோ, மத்ஸ்ய வாராகியாகட்டும், ஸ்வப்ன வாராகியாகட்டும், திரஸ்கரிணியாகட்டும், லகு வாராகியாகட்டும், அத்தனை வாராகி மூர்த்தங்களுக்கும் ஆதிமூர்த்தியாக விளங்கக்கூடியவள் யார் அப்படின்னு கேட்டேன்னாக்க மகாவாராகி தண்டநாயிகா அப்படின்னு பேர். அவள் தான் லலிதா மகாத்ரிபுர சுந்தரியினுடையதான படைத்தளபதியாக சேனாபதியாக பிரகாசிக்கக்கூடியவள். ஒரு கரத்திலே மத்ஸ்யத்த மீனையும் ஒரு கையில் கபால பாத்திரத்தையும் ஏந்தினவளாக பெருத்த வயிறை கொண்டவளாக அந்த க்ஷேத்திரத்திலே மகாமத்ஸ்ய வாராகிங்கிற நாமத்தோடு ஜெகன்மாதா பிரகாசிக்கிறா. காஷி க்ஷேத்திரத்தில் அதிவிசேஷமாக மகாவாராகிக்கு ஒரு சந்நிதியானது உண்டு. காஷியிலே துர்கா பரமேஸ்வரியின் சந்நிதியானது எவ்வளவு விசேஷமோ, விசாலாட்சியின் சந்நிதியானது எவ்வளவு விசேஷமோ, அதே போல வாராகியின் சந்நிதி ரொம்ப ரொம்ப விசேஷம். வாராகியின் மூல மந்திரத்தை குருமுகமாக உபதேசம் பெற்றுக்கொண்டு தான் ஜபிக்க வேண்டுமே தவிர ஸ்வயமாக யூடியூபை பார்த்தோ இல்லை புஸ்தகங்களை பார்த்தோ ஸ்வயமாக நீங்களாகவோ ஜபிக்க கூடாது. அப்படி ஜபிச்சா அதற்கு மாறுபாடான பலன்கள் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காமாட்சி பரதேவதைக்கு, லலிதா மகா திரிபுர சுந்தரிக்கு அங்க தேவதைகள் 5 பேர் உண்டு. மகாகணபதி, பாலா திரிபுர சுந்தரி, ராஜமாதங்கி, மகாவாராகி, பராம்பிகா அப்படிங்கிற 5 சக்திகள். இவ 5 பேருமே லலிதா பரமேஸ்வரியினுடைய ஸ்வரூபத்திலிருந்து உற்பத்தியாகி வந்தவர்கள். காமாட்சிக்கும் வாராகிக்கும் பேதம் உண்டா? லலிதாம்பிகை வேற வாராகி வேறையா? காமாட்சி வேற வாராகி வேறையான்னு கேட்டா இல்லை. லலிதாம்பிகை தான் வாராகி, காமாட்சி தான் வாராகி, புவனேஸ்வரி தான் வாராகி, அதில் சந்தேகம் இல்லை. பன்றியினுடைய முகத்தை கொண்டவளாக, காட்டுப்பன்றியின் முகத்தை கொண்டவளாக, உன் கரத்திலே கலப்பையையும் உலக்கையையும் ஏந்தினவளாக, வாராகி எனும் வடிவத்தோடு விளங்கக்கூடியவளாக, தாயே காமாட்சி நீயே பிரகாசிக்கரே அப்படின்னு காமாட்சியின் வடிவமாகவே தான், லலிதா மகா திரிபுர சுந்தரியினுடைய வடிவமாகவே தான் நமக்கு வாராகியை சொல்லியிருக்கார். शुक्लांबरतरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. पाशाङ्कुशेक्षुकोतण्ड पञ्चबाणलसत्कराम् उद्यत्सूर्यनिभां वन्दे महात्रिपुरसुन्दरीं. துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கணையும் கருப்புச் சிலையும் மென் பாஷாங்குஷமும் கையில் நனையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே. மஞ்சே சதாசிவமயே பரசிவமய லலித பௌஷ்ப பரியங்கே அதிசக்கர மத்தியமாஸ்தே ஸ்ரீ காமாட்சி நாம கிமபி மம பாக்யம். ஸ்ரீமாத்ரே நமஹ. பரிகாரஸ்தலம் நேயர்களுக்கு நமஸ்காரங்கள். ராஜராஜேஸ்வரியான ஜெகன்மாதாவினுடைய கிருபா கடாட்சத்தோடே கூட பராசக்தியினுடையதான ஒரு அதிவிசேஷமான ஸ்வரூபமாக விளங்கக்கூடிய வாராகி அம்பாளுடையதான ஒரு வைபவத்தை தான் நாம் சிந்தனை பண்ண போகிறோம். வாராகி அப்படின்னாலே கேட்ட வரங்களை கொடுக்கக்கூடிய கருணாமூர்த்தியாக பிரகாசிக்கக்கூடியதான ஒரு தெய்வம். வாராகிக்கு அநேக வடிவங்கள் உண்டு. அம்பாளுக்கு ரௌத்ரமான வடிவங்களும் உண்டு, சாத்வீகமான வடிவங்களும் அநேகம் உண்டு. பொதுவாக நமக்கு வாராகி அப்படின்னு சொன்னாலே நம்முடைய தேசத்திலே பார்த்தோம் அப்படின்னாக்க தண்டநாதா மகாவாராகி அந்த வாராகி ரூபத்தையும், அதே போல் சப்த மாத்ருகைகளிலே ஒரு மூர்த்தியாக விளங்கக்கூடிய வாராகியும் தான் எல்லோருக்கும் தெரிஞ்ச வாராகி. தண்டநாதாங்கிறது தான் எல்லா வாராகி மூர்த்தங்களுக்கும் ஆதியாக விளங்கக்கூடிய மூர்த்தி. காஞ்சிபுரத்திலே காமாட்சி அம்பாளுடைய சன்னிதானத்திலே காயத்ரி மண்டபத்திலே 4 கையோடே விளங்கக்கூடியவள் தண்டநாதா வாராகின்னு பேர். அவளுக்குத்தான் மகாவாராகி அப்படின்னு நாம. வாராகியினுடைய எத்தனை ரூபபேதங்கள் உண்டோ, மத்ஸ்ய வாராகியாகட்டும், ஸ்வப்ன வாராகியாகட்டும், திரஸ்கரிணியாகட்டும், லகு வாராகியாகட்டும், அத்தனை வாராகி மூர்த்தங்களுக்கும் ஆதிமூர்த்தியாக விளங்கக்கூடியவள் யார் அப்படின்னு கேட்டேன்.
கேட்டேள்னாக்க மகாவாராகி தண்டநாயிகா அப்படின்னு பேர். அவள் தான் லலிதா மகாத்ரிபுர சுந்தரியினுடையதான படைத்தளபதியாக சேனாபதியாக பிரகாசிக்கக்கூடியவள். அதை தவிர சப்த மாத்ருகைகளிலே விளங்கக்கூடிய வாராகி, பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? 7 மாத்ருகைகள், சப்த மாத்ருகைகள்னு சொல்கிறோம். இந்த சப்த மாத்ருகைகளிலேயும் விளங்கக்கூடியவள் வாராகி. அவளுக்கு லகுவாராகி அப்படிங்கிறதான ஒரு நாமா. இந்த லகுவாராகிங்கிற சக்தியானவள் மகாவிஷ்ணுவின் பத்னியாக விளங்கக்கூடியவள்ங்கிறத சாஸ்திரம் சொல்லுறது. வராகமூர்த்தியினுடைய பத்னியாக விளங்கக்கூடியவள்னு ஒரு சாஸ்திரம் சொல்லுறது. உன்மத்த பைரவருடைய பத்னி அப்படின்னும் சாஸ்திரங்கள் சொல்லுறது. இந்த மகாவாராகியாகப்பட்டவள் சாக்ஷாத் பரபிரம்மஸ்வரூபிணி, லலிதா மகா திரிபுர சுந்தரியினுடைய சேனாபதியாக விளங்கக்கூடியவள். இதையும் தவிரவும் நமக்கு மத்ஸ்யவாராகி, ஒடிஷாவிலே புவனேஸ்வர் அப்படிங்கிறதான க்ஷேத்திரத்திலே மத்ஸ்யவாராகியின் சந்நிதியானது விளங்குறது. ஒரு கரத்திலே மத்ஸ்யத்தை, மீனையும், ஒரு கையில் கபால பாத்திரத்தையும் ஏந்தினவளாக, பெருத்த வயிறை கொண்டவளாக அந்த க்ஷேத்திரத்திலே மகாமத்ஸ்யவாராகிங்கிற நாமத்தோடு ஜெகன்மாதா பிரகாசிக்கிறா. காஷி க்ஷேத்திரத்தில் அதிவிசேஷமாக மகாவாராகிக்கு ஒரு சந்நிதியானது உண்டு. காஷியிலே துர்கா பரமேஸ்வரியின் சந்நிதியானது எவ்வளவு விசேஷமோ, விசாலாட்சியின் சந்நிதியானது எவ்வளவு விசேஷமோ, அதே போல வாராகியின் சந்நிதி ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த க்ஷேத்திரத்தில் ராத்திரி வேளையிலே மாத்திரம்தான் வாராகியின் சந்நிதி திறந்திருக்கும், பகல் பொழுதிலே திறந்திருக்காது. ஏன்னாக்க சாஸ்திர வச்சனமே உண்டு, நதிவா ஸ்மரேத் வார்த்தாளீம் அப்படின்னு, வாராகியை பகல் பொழுதிலே ஸ்மரிக்க கூடாது அப்படின்னு ஒரு வச்சனமானது உண்டு. அது உபாசகாலுக்கு தான், பாமர மக்களான நமக்கு கிடையாது. வாராகியை உபாசிக்க கூடியவள் மந்திர மார்க்கத்தினாலே, மந்திரங்களாலையும் யந்திரங்களாலையும் தந்திரங்களாலையும் பகவதியான வாராகியை உபாசிக்க கூடியவர்கள் அவளுடைய மகாமந்திரத்தை ராத்திரி வேளையிலே தான் ஜபிக்கிறதுன்னு வழக்கம். இன்னைக்கும் கூட நீங்கள் ஸ்ரீவித்யோபாசகாலை எல்லாம் கேட்டேள், இல்லை வாராகி உபாசகாலை எல்லாம் கேட்டேள்னா ராத்திரி 8 மணிக்கு மேலே தான் மகாவாராகி மந்திரத்தையே ஜபிப்பா. வாராகி பூஜையோ யந்திர பூஜையோ அப்படி இல்லைன்னா மந்திர ஜபங்களையோ எல்லாவற்றையும் ராத்திரி 8 மணிக்கு மேலே தான் பண்ணுவா. ஏன்னாக்க வாராகியின் காலம் அப்படிங்கிறது ராத்திரி பொழுதில் 8 மணிக்கு மேலே தான் பண்ணணும். உபாசகர்கள் மட்டும்தான் அதை பண்ணணும். நம்மை போலே விளங்கக்கூடிய பாமர மக்கள் எல்லோரும், உபாசனையிலே இல்லாதவர்கள் எல்லோரும் சாதாரணமாகவே அம்பிகையை வழிபட்டால் போதும். ராத்திரி வேளையிலே நாமெல்லாம் வழிபடக்கூடாது. உபாசகர்கள் மட்டும்தான் ராத்திரி வேளையிலே வழிபட வேண்டும் என்பதும் விதி. அது மாதிரி எல்லோருமே என்ன செய்யறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூடியூப்ல இருந்து வாராகி மூல மந்திரத்தை அதை பார்த்து கற்றுக்கிறது, புஸ்தகத்தை பார்த்து வாராகி மந்திரத்தை எடுத்துட்டு ஆற்றுல பண்ணுறது தயவு செய்து யாருமே பண்ண வேண்டாம். வாராகியின் மூல மந்திரத்தை குருமுகமாக உபதேசம் பெற்றுக்கொண்டு தான் ஜபிக்க வேண்டுமே தவிர ஸ்வயமாக யூடியூபை பார்த்தோ இல்லை புஸ்தகங்களை பார்த்தோ ஸ்வயமாக நீங்களாகவோ ஜபிக்க கூடாது. அப்படி ஜபிச்சா அதற்கு மாறுபாடான பலன்கள் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வாராகின்னு கிடையாது, எந்த சுவாமியாக இருந்தாலுமே சரி, அது சிவனாக இருந்தாலும் பெருமாளாக இருந்தாலுமே அவளுடைய மந்திரங்களை, ஸ்லோகங்களை யார் வேணாலும் பாராயணம் பண்ணலாம், அஷ்டோத்திர அர்ச்சனை யார் வேணாலும் பண்ணலாம். மந்திரம் அப்படின்னு வந்துருத்தோன்னா நிச்சயமாக குருமுகமாகத்தான் நாம் கத்துண்டு அவா மூலமாக தான் பண்ணணும். குருநாதர் அந்த மந்திரத்தை எடுத்து வைக்கணுங்கிறது தான் விதி. அதிலேயும் வாராகி சௌமியமான தேவதை கிடையாது. வாராகியானவள் ரௌத்ரமான மூர்த்தி தான். அதாவது இருக்கிறதுலேயே உச்சமாக வாராகி மூர்த்தங்கள்லேயே அத்தனை வாராகி பேதங்களுக்கும் ஆதிமூர்த்தமாக விளங்கக்கூடிய தண்டநாயிகா மகாவாராகியே சௌமிய உக்ரமூர்த்தி. அவளே சௌமிய மூர்த்தி கிடையாது. லலிதா திரிபுர சுந்தரி மாதிரி, ராஜமாதங்கி மாதிரி சௌமிய மூர்த்தி மாத்திரமில்லை, சௌமியோக்ரமூர்த்தியான காரணத்தினாலே அவளை வழிபடுவதற்கு எப்படி சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கோ அதன் பிரகாரம் வாராகியை வழிபட வேண்டியது அவசியமானது. சரி, நீங்கள் சொல்கிறீள், அப்போ வாராகி அம்பிகையை எப்படித்தான் வழிபடுறது? பாமர மக்கள் எல்லோரும், பொதுமக்கள் எல்லோரும், உபாசகர்கள் வாராகிக்கு மூலமந்திரம் இருக்குது, சகஸ்ரநாமா இருக்குது, அஷ்டோத்திரம் இருக்குது, இல்லை யந்திர ஆவரண பூஜை எல்லாம் இருக்குது, அதனால வாராகியை வழிபடுவா. பொதுமக்கள் எப்படி வாராகியை வழிபடுவதுன்னு கேட்டேன்னாக்க முதல்ல 12 நாமங்களை வாராகிக்கு சொல்லி இருக்கா. லலிதா உபாக்கியானத்திலே நவாவரண பூஜை பண்ணுறவா கூட அதனுடைய முடிவிலே முதல்ல வாராகியின் 12 நாமங்களை சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு அப்புறம் மாதங்கியினுடையதான நாமங்களை சொல்லி 15 நாமங்களை சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் லலிதா
லலிதாம்பிகையினுடைய 25 நாமங்களால் அர்ச்சனை பண்ணுறதுன்னு வழக்கம் உண்டு. அதனால உபாசகர்களாக இருந்தாலும் உபாசனையில் இல்லாத பொதுமக்களாக இருந்தாலும் வாராகியின் 12 நாமங்களை எல்லோருமே சொல்லலாம். அதை சொல்லுறதுனால நமக்கு எந்த அளவுக்கு சௌபாகியம் ஏற்படுறதுங்கிறத மும்மூர்த்திகளாலும் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட பலனை கொடுக்கக்கூடியது. 5 தடவை சொல்லலாம். சாதாரணமாகவே பஞ்சமி தண்டநாதாச்ச சங்கேதா சமயேஸ்வரி சமய சங்கேதா வாராகி போத்ரினி சிவா மகாசேனாக்ஞா சக்ரேஸ்வரி அரிக்னி அப்படிங்கிற 12 நாமங்களை எல்லோருமே சொல்லலாம். அதை 5 தடவை ஒரு நாளைக்கு 5 தரம் சொல்லறது. அதிலேயும் வாராகி நவராத்திரி வரப்போகிறது. இனிமே தான் ஜூலை மாதம் 15 தொடங்கி 9 தினங்கள் வாராகி நவராத்திரி. அந்த நவராத்திரி காலத்திலே 5 தடவை இந்த 12 நாமங்களை சொல்லுறதுனால சமஸ்த சௌபாகியங்களும் ஏற்படும். மூலமந்திரத்தை தான் ஜபிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. இந்த 12 நாமங்களே காமதேனு, இந்த 12 நாமங்களே கல்பக விருட்சம். இவைகளே நாம் எதெல்லாம் கேட்குறோமோ அதை எல்லாத்தையும் கொடுக்கறதுன்னு சொல்லும் பொழுதோ எதற்காக மந்திர சாஸ்திரத்துக்கிட்ட போகணும்? அப்படி இந்த 12 நாமங்களுக்கு மூலமாக விளங்கக்கூடியவள் மகாவாராகி. அவள் எப்படி உற்பத்தியாகி வந்தா அப்படிங்கிறத நமக்கு சாஸ்திரங்கள்லாம் விசேஷமாக சொல்லுறது. முதல் விஷயம், சாட்சாத் பகவதியான வாராகியானவள் லலிதா மகா திரிபுர சுந்தரியான காமாட்சி தேவியினுடையதான அகங்காரத்திலிருந்து உற்பத்தியாகி வந்தாள் அப்படிங்கிறது தேவியினுடைய தந்திர சாஸ்திரங்கள் எல்லாமே. காமாட்சி பரதேவதைக்கு, லலிதா மகா திரிபுர சுந்தரிக்கு அங்க தேவதைகள் 5 பேர் உண்டு. மகாகணபதி, பாலா திரிபுர சுந்தரி, ராஜமாதங்கி, மகாவாராகி, பராம்பிகா அப்படிங்கிற 5 சக்திகள். இவ 5 பேருமே லலிதா பரமேஸ்வரியினுடைய ஸ்வரூபத்திலிருந்து உற்பத்தியாகி வந்தவர்கள். மகாகணபதி எங்கிருந்து வந்தார்? அம்பாளுடைய புன்சிரிப்பிலிருந்து மகாகணபதி வந்தார். லலிதாம்பிகையினுடைய மகா திரிபுர சுந்தரியின் புன்சிரிப்பிலிருந்து மகாகணபதி உற்பத்தியாகி வந்தார். லலிதா தேவியினுடைய ஹிருதயத்திலிருந்து பராம்பிகை அப்படிங்கிற சக்தி உற்பத்தியாகி வந்தா. லலிதா தேவியின் விளையாட்டிலிருந்து லீலையிலிருந்து பாலா திரிபுர சுந்தரி உற்பத்தியாகி வந்தா. பாலா லீலா வினோதினி சொல்றோமே, அப்படி லலிதா தேவியின் புத்தியிலிருந்து சாட்சாத் மந்திரினிங்கிற மகாஷ்யாமை உற்பத்தியாகி வந்தா. அதே போல ஸ்வயம் லலிதா பரமேஸ்வரியின் அகங்காரத்திலிருந்து, அகங்காரம் அப்படின்னு சொன்னாக்க என்னன்னா, நான் செய்யறேன்னு நாம் நினைக்கிறோம் பார்த்தேன், அதற்கு அகங்காரம், அகம் அப்படிங்கிற தத்துவம். அந்த அகம் அப்படிங்கிற தத்துவத்திலிருந்து பகவதி மகாவாராகியாக ஆவிர்பவிச்சு வந்தாங்கிறத சாஸ்திரம் சொல்லறது. இப்படி அதிலே பிரதானியமாக வாராகியானவள் லலிதா பரமேஸ்வரியினுடைய தண்டநாயிகா, சேனாபதி அப்படின்னு அவளுக்கு சேனாபதியாக விளங்கி கொண்டு லலிதா பரமேஸ்வரியினுடைய படைகளுக்கெல்லாம் தலைவியாக விளங்கக்கூடியவளாக இந்த பகவதி மகாவாராகி தானே பிரகாசிக்கிறா. அப்போ காமாட்சிக்கும் வாராகிக்கும் பேதம் உண்டா? லலிதாம்பிகை வேற வாராகி வேறையா? காமாட்சி வேற வாராகி வேறையான்னு கேட்டா இல்லை. லலிதாம்பிகை தான் வாராகி, காமாட்சி தான் வாராகி, புவனேஸ்வரி தான் வாராகி. அதில் சந்தேகம் இல்லை. எப்படின்னு கேட்டாக்க, லலிதாம்பாளுக்கு வாராகியின் வடிவமானது ஏன் ஏற்பட்டது, எதற்காக வேண்டி வராக முகத்தை அவள் தாங்கி கொண்டாள்? இன்னமுமே நீங்கள் நார்த் சைடு, குஜராத் சைடெல்லாம் போனேன்னா வாராகிக்கு வராக முகமே இருக்காது. மனுஷன் தேவ முகம் மாதிரி தான் இருக்கும். எப்படி ஷியாமலைக்கும் மந்திரினிக்கும் துர்கைக்கும் அப்படி முகமானது தேவ முகமாக இருக்கோ, அதே போல் சாதாரண முகம்தான் யாருக்கு இருக்கும்னு கேட்டேன்னு சொன்னால் வாராகிக்கு இருக்கும். நிறைய க்ஷேத்திரங்களில் வாராகின்னு நாமம் இருக்கும். துர்கா பரமேஸ்வரியாக தான் இருப்பா. ஏன்னா அதுவும் ஒரு ரூபமானது உண்டு. வராக முகத்தோடு இருக்கிறதுனால மாத்திரம் வாராகிங்கிற அர்த்தம் இல்லை. வாராகி அப்படின்னா ஹிருதயத்திலே விளங்கக்கூடியதான் அஞ்ஞானத்தை தோண்டி எடுத்து அழிச்சு ஞானத்தை கொடுக்கக்கூடிய மூர்த்திங்கிறதுனால அவளுக்கு வாராகி அப்படின்னு பேர். அவளை வராக முகத்தோடையும் வழிபடலாம். வராக முகம் இல்லாமல் தேவமுகத்தோட விளங்கக்கூடியவளாகவும் வழிபடலாம். உஜ்ஜயினியில் ஹரசித்தி மந்திரில் பார்த்தேன் அப்படின்னா, கட்காளிகா மந்திர், ஹரசித்தி மந்திரில் எல்லாம் வாராகியோட சித்திரத்தை தேவமுகத்தோட விளங்கக்கூடியவளாக தான் போட்டிருக்கா. எதனால அவளுக்கு வராக முகமானது ஏற்பட்டது? ஏன் வராக முகத்தோட தேவி இருக்கா? காட்டுப்பன்றியின் முகத்தை உடையவளாக அன்னை மகாவாராகி ஏன் விளங்குகின்றாள் அப்படின்னு கேட்டாக்க, வாராகானந்தநாதர் அப்படின்னு ஒரு ஸ்ரீவித்யா உபாசகர்
உபாசகர். இது திரிபுரா சித்தாந்தம் அப்படிங்கிற கிரந்தத்திலே விளங்கக்கூடியது. வாராகானந்தநாதர் அப்படிங்கிறதான தேவி உபாசகர் என்ன பண்ணினார்? அநேக வருஷ காலம் லலிதா மகா திரிபுர சுந்தரியை, ஸ்ரீவித்யா பரமேஸ்வரியை, ராஜராஜேஸ்வரியை தியானம் செய்து தேவியை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் அம்பாளை உபாசனை பண்ணி கொண்டிருந்தார். அநேக ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கழித்து பராசக்தி என்ன பண்ணினான்னு கேட்டால், லலிதா பரமேஸ்வரியானவள் வாராகானந்தருக்கு தரிசனம் கொடுத்தா. எப்படி தரிசனம் கொடுத்தா அப்படின்னு கேட்டாக்க, அந்த வாராகானந்தர் எப்படி இருப்பாரோ அதே போல காட்டுப்பன்றியின் முகத்தை கொண்டவளாக, ஹலமுசலங்களை தாங்கினவளாக, கலப்பையையும் உலக்கையையும் ஏந்தினவளாக, வராபயத்தை கொண்டவளாக, அவர் போன்ற ரூபத்தோடு காட்சி கொடுத்ததினால் அவளுக்கு வாராகி என்று பெயர். வாராகானந்தநாதருக்கு லலிதாம்பிகை அனுகிரகம் பண்ணறதுக்காக வேண்டி அவர் போன்ற வடிவத்தோடு தரிசனம் கொடுத்து அவருக்கு முக்தியை கொடுத்தாள். அந்த வாராகானந்தநாதருக்கு மோட்சத்தை கொடுத்தாள், அவருக்கு முக்தியை கொடுத்தாள். ஏன்னா நம்ம எந்த தெய்வத்தை ஆராதிக்கிறோமோ அந்த தெய்வமாகவே போயிடுவோங்கிறத நமக்கு சாஸ்திரங்கள் சொல்லுறது. அதுதான் உபாசனையின் லட்சியமே. நம்ம ஒரு தெய்வத்தை ஆராதனை பண்ண நாம் என்ன செய்துடுறோம்? அந்த தெய்வத்தின் வடிவத்தை தாங்கிக்கிறோம், அந்த தெய்வமாகவே போயிடுறோம். அதன் பிறகு நமக்கு அந்த தெய்வத்தையின் சாயுஜ்யம் கிடைக்கிறது, மோட்சம் கிடைக்கிறது. இந்த வாராகானந்தர் அம்பாளை ஆராதிக்க அம்பாள் என்ன பண்ணிவிட்டான்னு கேட்டேன்னா, ஒரு படி மேலே போய் அவர் வடிவத்தை தான் தாங்கிக் கொண்டு வராக முகத்தை கொண்டவளாக தரிசனம் கொடுத்து அவருக்கு மோட்சத்தை கொடுத்த காரணத்தினாலே தான் லலிதா திரிபுர சுந்தரிக்கு வாராகி என்னும்படியான நாமம் ஏற்பட்டதுங்கிறத திரிபுரா சித்தாந்தம் அப்படிங்கிற கிரந்தம் சொல்லுறது. காமாட்சியினுடைய 16 வடிவங்களில் ஒரு வடிவமானது வாராகி. மூகாச்சாரியால் தன்னுடையதான மூக பஞ்சசதி அப்படிங்கிற கிரந்தத்திலே, ஆர்யா சதகத்திலே காமாட்சிக்கு 16 ஸ்வரூபங்களை சொல்லியிருக்கார். காஞ்சிபுரத்திலே பிரகாசிக்கக்கூடிய பரதேவதையான காமாட்சி தேவிக்கு 16 வடிவங்களை சொல்லியிருக்கார். அந்த 16 வடிவங்களிலே ஒரு வடிவம் சாட்சாத் வாராகி. தாடதரிபு பரிபடன பயஹரண நிப்புண ஹல முசல குரோடபதி பீஷண முகி கிருடசி ஜெகதீத் வமேவ காமாட்சி அப்படிங்கிறார். தாயே பகவதி காமாட்சி எதிரி கூட்டங்களை அழிப்பதற்காக வேண்டி குரோடமுகியாக, பன்றியினுடைய முகத்தை கொண்டவளாக, காட்டுப்பன்றியின் முகத்தை கொண்டவளாக, உன் கரத்திலே கலப்பையையும் உலக்கையையும் ஏந்தினவளாக, வாராகி எனும் வடிவத்தோடு விளங்கக்கூடியவளாக, தாயே காமாட்சி நீயே பிரகாசிக்கரே அப்படின்னு காமாட்சியின் வடிவமாகவே தான், லலிதா மகா திரிபுர சுந்தரியினுடைய வடிவமாகவே தான் நமக்கு வாராகியை சொல்லியிருக்கார். அந்த வாராகியே சச்சிதானந்த ஸ்வரூபிணியாக பிரகாசிக்க கூடியவள். அவளே தான் பரபிரம்மஸ்வரூபிணியானவள். அதில் சந்தேகமே இல்லை. வாராகி பரபிரம்மஸ்வரூபம்தான். எப்படி பிரம்மத்தை நாம் பரமேஸ்வரனாக வழிபடுறோமோ, மகாவிஷ்ணுவாக வழிபடுறோமோ, அதுபோல வாராகி பிரம்மத்தினுடைய பரிபூர்ண ஸ்வரூபமே. அவளே தான் திரிபுர சுந்தரியாக இருக்கா. வாராகியே தான் திரிபுர சுந்தரி, வாராகியே தான் புவனேஸ்வரி, வாராகியே தான் பாலாம்பிகை அப்படின்னு நமக்கு வீரை கவிராக பண்டிதர் வாராகி மாலைன்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்க. ரொம்ப அற்புதமான ஒரு கிரந்தம் அது. அபிராமி எந்தாது எப்படி ஸ்ரீவித்யில் விளங்கக்கூடிய விஷயங்களை நமக்கு விசேஷமாக சொல்லறதோ அதுபோல இந்த வாராகி மாலையிலே பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, வாராகியினுடைய பரபிரம்மஸ்வரூபத்தை நமக்கு கவிராக பண்டிதர் தமிழிலே கொடுத்துருக்கார். வடமொழியை தேடி நம்ம தேடி போகணுங்கிற அவசியம் இல்லை. வடமொழியிலே விளங்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நமக்கு தமிழிலேயும் விளங்குறதுங்கிறத இந்த வாராகி மாலையை கண்டாலே இந்த சாக்த சம்பிரதாயமானது, சாக்த சித்தாந்தமானது தமிழ்நாட்டில் எப்படி வேரூன்றி விளங்கியதுங்கிறது நமக்கு தெரியும். வாராகியின் மகிமையை சொல்லி காலை மதியம் மாலை அப்படிங்கிற 3 வேளையிலேயுமே அம்பாள பாலையாக, புவனையாக, திரிபுரையாக, வாராகியை பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் வழிபடுகிறார்கள் அப்படிங்கிறார் கவிராய பண்டிதர். அற்புதமான செய்யுள்ளது. வாராகி மாலையில் பார்த்தேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அதாவது காலையும் மாலையும் உச்சியுமாக யார் வழிபடுகிறார்கள்? அரண், அரி, அயன் 3 பேரும்
அம்பாளை பாலாம்பிகையாக, புவனேஸ்வரியாக, மகா திரிபுர சுந்தரியாக, சாட்சாத் வாராகியை தான் வழிபடுகிறார்கள் அப்படின்னு கவிராக பண்டிதர் சொன்னார். அப்படின்னா இந்த வாராகிக்கு மேல் ஒரு தெய்வம் உண்டா, வாராகிக்கு மேல் ஒரு பெருந்தெய்வம் உண்டான்னு கேட்டால் இல்லை. அவளே சச்சிதானந்த மூர்த்தியாக இருக்கா. நிறைய க்ஷேத்திரங்களில் செல்லியம்மன், ஆலயம்மன்கிற நாமத்தோட நிறைய நம் கிராமங்களில் சப்த மாத்ருகைகள் தான் இருப்பா. அதாவது நீங்கள் பார்த்தேன் அப்படின்னாக்க எல்லா இடங்கள்லையும் சொல்லலை, சப்த மாத்ருகைகளுடைய வழிபாடுங்கிறது நம் தமிழ்நாட்டிலே ஆதி காலந்தொட்டு நடந்துட்டு வர்றது. நிறைய க்ஷேத்திரங்களில் சப்த மாத்ருகைகள் உண்டு. முக்கால்வாசி எல்லா சிவன் கோவில்களிலேயும் சப்த மாத்ருகைகளை வழிபடக்கூடிய வழக்கம் உண்டு. அது மட்டுமல்ல, தனியாகவே சப்த மாத்ருகைகளை வழிபடக்கூடிய வழக்கம் உண்டு. அதிலே சில க்ஷேத்திரங்களிலே வாராகி மத்தியத்திலே விளங்கக்கூடியவளாக, அவளுக்கு இந்த பக்கம் 4 பேரும் அந்த பக்கம் 3 பேரும் இருப்பா. அது வாராகி பிரதான்யமாக விளங்கக்கூடிய சப்த மாத்ருகைகள். சென்னையிலே வேளச்சேரியிலே பார்த்தேன் அப்படின்னா தண்டீஸ்வரர் கோவிலுக்கு எழுத்தாப்புல நமக்கு சப்த மாத்ருகைகளுடைய சந்நிதி விளங்குறது. அம்பாள் எக்ஸாக்டாக அந்த தேவியின் நாமம் என்னங்கிறது மறந்து போயிடுத்து. ஆனால் தண்டீஸ்வரர் கோவிலுக்கு எழுத்தாப்புல பார்த்தோம் அப்படின்னாக்க சப்த மாத்ருகைகளுடைய சந்நிதி விளங்குறது. மத்தியத்திலே வாராகி தான் இருப்பா. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா சப்த மாத்ருகைகளிலே 3 சக்திகளை மத்தியத்திலே வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் உண்டு. ஒன்று சாமுண்டா, இன்னொன்று வாராகி, இன்னொன்று வைஷ்ணவி. இந்த 3 சக்திகளை பிரதானியமாக நடுப்புற விளங்கும்படியா ஒரு சில க்ஷேத்திரங்களில் வைஷ்ணவி நடுப்புற இருப்பா, ஒரு சில க்ஷேத்திரங்களில் வாராகி நடுப்புற இருப்பா, ஒரு சில க்ஷேத்திரங்களில் சாமுண்டா நடுப்புற இருப்பா. இந்த பக்கம் 4 பேர் வேற மாத்ருகை, பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, அவள்லாம் அந்த பக்கம் இருப்பா, அந்த பக்கம் 3 பேர் இருப்பா. அப்படி சப்த மாத்ருகைகளில் பிரதானியமாக வாராகியை வழிபடக்கூடிய க்ஷேத்திரங்கள் உண்டு. அதிலே பிரதானியமாக வேளச்சேரியிலே விளங்குறது. சாமுண்டாவை பிரதானியமாக வழிபடக்கூடிய க்ஷேத்திரம் எதுன்னா திருவொற்றியூரிலே வட்டப்பாறையம்மன். வடிவுடையம்மன் கோவில் எல்லோரும் போயிருப்போம். மெட்ராஸிலே வட்டப்பாறையம்மன் யாருன்னா சாட்சாத் சாமுண்டா தான். அந்த அம்பாளை போய் பார்த்தேன்னா அவளுக்கு இந்த பக்கம் 3 பேர், அந்த பக்கம் 3 பேர் நமக்கு இருக்கிறது நன்னாவே தெரியும். அது மாதிரி சாமுண்டாவை பிரதானியமாக கொண்ட சப்த மாத்ருகா சந்நிதிகள் தான் திருவொற்றியூர் வட்டப்பாறையம்மன், திருவக்கரை வக்ரகாளி. திருவக்கரை வக்ரகாளி பார்த்தேன்னா அவள் பிரத்யக்ஷ சாமுண்டா தான். வக்ரகாளின்னா தான் தெரியும். அவள் சாமுண்டா ரூபத்திலே அந்த பக்கம் 3 மாத்ருகைகள், இந்த பக்கம் 4 மாத்ருகைகள் இருப்பா. இது சாமுண்டா பிரதானியமாக விளங்கக்கூடியதான சப்த மாத்ருகா க்ஷேத்திரங்கள். வைஷ்ணவி பரமாக விளங்கக்கூடிய சப்த மாத்ருகா க்ஷேத்திரங்கள் வேலூரிலே 2-3 இடத்துல இருக்குது. வைஷ்ணவி மத்தியத்தில் இருப்பா, இந்த பக்கம் 4 பேர், அந்த பக்கம் 3 பேர் இருப்பா. அப்படி சப்த மாத்ருகைகளுடைய வழிபாடு தமிழ்நாட்டில் ஆதிகாலந்தொட்டு விளங்குறது. அதிலே எனக்கு தெரிஞ்சளவிலே வாராகியை மத்தியமாய் கொண்டு இந்த பக்கம் 3 மாத்ருகைகளையும் அந்த பக்கம் 4 மாத்ருகைகளை கொண்டு வழிபடக்கூடிய க்ஷேத்திரங்கள் நான் பார்த்த வரைக்கும் 2. ஒன்று வேளச்சேரியில் இருக்கு, இன்னொன்று மயிலாடுதுறையிலே சேந்தங்குடி அப்படிங்கிற கிராமம். அந்த கிராமத்தில் துர்க்கையம்மன் கோவில் உண்டு. மூலஸ்தானத்தில் அமர்ந்தாளம்மன் அப்படிங்கிற நாமத்தோட 7 மாத்ருகைகள் தான் இருப்பா. நடுப்பர மத்தியத்திலே சாட்சாத் வாராகி இருப்போ. அவளுக்கு இந்த பக்கம் 4 மாத்ருகைகளும் அந்த பக்கம் 3 மாத்ருகைகளும் விளங்க மத்தியத்திலே சாட்சாத் வாராகி அமர்ந்தாளம்மன் அப்படிங்கிற நாமத்தோடு இருக்கா. இந்த 2 க்ஷேத்திரங்களும் வாராகியை பிரதானியமான மாத்ருகைகளோட உபாசிக்கக்கூடிய விளங்கக்கூடிய க்ஷேத்திரங்களாக விளங்குறது. வாராகிக்கு அநேக ஆலயங்கள் உண்டு. நம்ம பார்த்தா மாதிரி தமிழ்நாட்டிலேயே பார்த்தோம் அப்படின்னா ஆதிகாலந்தொட்டே காஞ்சி க்ஷேத்திரத்திலே காமாட்சி அம்பிகையினுடைய சேனாபதியா காயத்ரி மண்டபத்திலே மகாவாராகி விசேஷமான வைபவத்தோடு இருக்கா. பள்ளூர் அப்படிங்கிற கிராமத்திலே வாராகியின் சந்நிதியானது அதிவிசேஷமாக நமக்கு விளங்குறது. இது போல இந்த பாரதம் முழுக்கவே வாராகிக்கு சந்நிதி உண்டு. நர்மதையினுடைய தீரத்திலே சக்தி பீட்டங்களிலே 51 சக்தி பீட்டங்களிலே ஒரு பீட்ட நாயகியாக வாராகியின் சந்நிதியானது விளங்குறதுங்கிறதையும் நமக்கு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கா. இப்போ ஆலயமானது இல்லை, அது வாராகி
வாராகி சக்தி பீட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கே தவிர நமக்கு ஆலயமானது இல்லை. அது மாதிரி நமக்கு பாரதம் முழுக்க நிறைய க்ஷேத்திரங்கள், வாராகியின் சித்த பீட்டங்கள், வாராகியின் சக்தி பீட்டங்கள் உண்டு. முக்கியமான க்ஷேத்திரம் காஷி. அது மாதிரி அதிமுக்கியமாக விளங்கக்கூடியது ஒடிஷாவிலே புவனேஸ்வரத்திலே விளங்கக்கூடிய, ஒடிஷாவில் நிறைய இடங்களில் வாராகி சந்நிதிகள் உண்டு. ஒடிஷா முழுக்கவே தேவி உபாசனை தான் பிரதானியம். அதிலே பிரதானியமாக மத்ஸ்ய வாராகி அப்படிங்கிற நாமத்தோட அந்த க்ஷேத்திரத்திலே விசேஷமாக இருக்கா. இந்த மத்ஸ்ய வாராகியினுடைய பெருமையையும் தேவியினுடையதான ஒரு மகிமையை தொடர்ந்து நாம் அடுத்தடுத்து சிந்தனை செய்யலாம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஸ்ரீமாத்ரே நமஹ. காமாட்சி சரணம். காமாட்சி காமாட்சி. நீங்க நினைப்பதெல்லாம் நடக்க இந்த ஒரு நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜூலை 5 குருஜி வாமனன் சேஷாத்ரியின் மேனிஃபெஸ்ட் வித் ஸ்ரீ குரு சாப்டர் 1. மற்ற டீட்டெயிலுக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க.